கன்னிராசி அழகும் அறிவும் அன்பும் பண்பும் படித்த ஜாதகம் கன்னிராசி. உங்கள் ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். பேச்சு திறமை இருக்கும். நிறையா டாக்டர்ஸ் இதில் வருவீங்க. நிறையா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தருணம் உங்களதில் உண்டு. படித்த பண்புள்ள ஜாதகமும் கூட. ஆனால் ஒரு சித்தர் ஜாதகம். தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடி உழைக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசம் அதிகமாக இருக்குங்க. பந்த பாசம் எல்லாரையும் அரவணைச்சிருக்கணும்னு சொல்லக்கூடிய தருணங்கள் உண்டு. யோகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா கன்னிராசியும் ஒன்று. ஆனால் 2025க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் படாத கஷ்டங்கள் பட்டிருக்கணும். பல நஷ்டங்களும் பட்டிருக்கணும். அவமானம் அவப்பேரையும் பட்டிருக்கணும். காதலிச்சாலும் நிற்காது, கல்யாணம் பண்ணாலும் நிற்காது. இரு தாரத்து தோஷம் கேட்குறது கன்னிராசிக்கு தான் பொருந்துமே. பொதுவாகவே பாவப்பட்ட ஜாதகம் கன்னிராசிக்காரங்க. அவங்கள மதிங்க. கன்னிராசிக்காரங்களா அன்பு செலுத்துங்க. கன்னிராசிக்காரங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. கன்னிராசி பெண்களை கெட்டதுக்கு மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் ஏமாறப்படக்கூடிய ராசி யாருன்னா கன்னிராசி தான். ஆண்கள் கிட்ட பெண்கள், ஆண்கள் பெண்கள் கிட்ட, பெண்கள் ஆண்கள் கிட்ட. ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையானது பார்த்தீங்கன்னா காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டு 2 தாரத்து தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய தருணமும் உண்டு. ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்துக்கு 7வது வீடு மீனராசி. சித்தர் ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம் சொல்லுவாங்க. 2 தாரத்து தோஷம் கன்னிராசிக்கு உண்டு. வெளிநாடு வெளிதேசத்தில் பிரவேசம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஆதங்கங்கள் உண்டு. ஆனால் அதுக்கு முன்னையே கல்யாணம் பண்ணிட்டா கணவன் உங்களுக்கு நல்ல கணவனாக அமைகிறது கஷ்டம். ஒன்று வீட்டுக்காக வாழணும், இல்லைன்னா நாட்டுக்காக வாழணும். உங்களையே அர்ப்பணிக்கணும். கல்யாணம் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணால் கூட 2025க்கு முன்னக்கூடிய உங்களுக்கு நாகதோஷமும் இருக்குது. கன்னிராசிக்கார பெண்கள் உங்களுடைய ஊரில் ஏதாவது ஒரு நாக கல் வாங்கி ஒன்று பிரதிஷ்டை பண்ணிடுங்க. அப்பத்தான் உங்கள் ஜாதகத்துக்கு இணை சேர முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை சிதைச்சு கொடுக்கும். இது விதி. ஏன்னா உங்கள் ராசியில் அவ்வளோ ஒரு அற்புதமான தருணங்கள்லாம் இருக்குது. ஆனால் காலதாமதமாக திருமணம் பண்ணிங்கன்னா ஒரு 25, 27, 29, 31 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணாதான் உங்கள் ஜாதகம் பலு பெறும். இல்லைன்னா பலன் பெறாது, ஏமாற்றமே அடைவீங்க. ஆனால் இப்போ நடக்குது என்னமோ கண்டக சனி நடக்குது. கன்னிராசிக்கார பெண்கள் ஆண்கள் உங்கள் உடல் சூழ்நிலையை நல்லா பாருங்க. இந்த வருஷம் ஆகாது. குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், கணையம் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் உங்களுக்கு. ஆனால் படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க, தாய் தகப்பனுக்கு அவமான அவப்பேர் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. இது விதி. ஏன்னா நீங்கள் ஏற்படுத்திக்க மாட்டீங்க. உங்கள் கூட ஆசை பாசா அன்பா பண்பா ஒரு நட்பில் பழகுறாங்கல்ல, உங்கள் முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் பழகுறாங்கல்ல, அவங்கனாலேயே உங்களுக்கு இடையூறு வரும், ஒரு அசிங்கமும் வரும். விட்டு விலகிருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் பிரில்லியண்ட்டு. இல்லற வாழ்க்கையில் இணை சேர்றதுல தான் உங்களுக்கு பிரச்சனை. உங்கள் திருமணம் தான் பிரச்சனை. உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், கன்னிராசிக்காரங்க எனக்கு ஒரு நாக பிரதிஷ்டை ஒன்று பண்ணுங்க என் பேருக்கு, அதை பண்ணாதான் நல்லா இருப்பேன்னு சொல்லக்கூடிய தன்மையை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். அவங்கவுங்க ஊரில் போய் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர்லேயும் பண்ணிக்கலாம். இல்லை முறையாக செஞ்சு கொடுக்கணுனாலும் செஞ்சு கொடுப்பேன். அந்த மாதிரி கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க. இதுலேயும் ஏமாந்துடாதீங்க. திடீர்னு உணர்ச்சி வசப்படுவீங்க. ஆனால் உங்கள் ட்ரீம் எப்படிமா இருக்கும்? ட்ரஸ்ட்டு வைக்கணும், ஒரு ஸ்கூல் கட்டணும், ஏதாவது ஒன்று மக்களுக்கு பொது சேவை செய்யணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பொது சேவையில் உங்களை ஈடுபடுத்திக்குவீங்க. கன்னிராசி பெண்கள் ஒரு சிஸ்டர் ஜாதகம், கன்னியாஸ்திரி ஜாதகம்,
ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏமாற்றம் ஆயிட்டீங்கன்னா நீங்களே உங்களை மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் கூட வரும். அந்த மாதிரியான ஒரு தருணம் உண்டு. கன்னிராசிக்காரங்க லீனாக தான் இருப்பீங்க, ஃபேட்டாக இருக்க மாட்டீங்க. ஆனால் ஞானங்கள் நிறைய இருக்கும், தெய்வ பலங்கள் இருக்கும், புத்திகள்லாம் சூட்சமமாக புத்தி இருக்கும், குறுக்கு புத்தியும் இருக்கும். சீக்கிரம் சம்பாரிச்சிடணும் கேட்குற எண்ணங்களும் வரும். ஆனால் ஏமாறக்கூடிய ஒரு ஜாதகம். நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை காலையிலேயோ சாயந்தரமோ எம்பெருமானை வந்து பாருங்கள். மனக்குறை போகும். 1000 கோயில் இருக்குது, 6000 கோயில் இருக்குது முருகனுக்கு. ஆனால் வடபழனிக்குன்னு ஒரு தனி சக்தியும் இருக்குது. அங்கே நின்று அப்படியே சாமியை நல்லா பார்த்துட்டு அங்கே ஏதோ ஒரு முள்நெல்லிக்காய் வாங்கி சாமிக்கு அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டு பொறுமையாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் வராது. இந்த ஏமாற்றம் தடுமாற்றம் வரவே வராதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு 2025 ஏப்ரல் மாதத்துக்கு முன்ன வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் இப்பயும் கண்டகச்சனின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். லூஸ்டாக கூடாதீங்க. எந்த காரியத்திலும் சிந்தித்து செயல்படுங்க. 1க்கு 4 முறை அலசி ஆராய்ஞ்சு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும். ஆனால் கன்னிராசி பெண்கள் ஒரு ஆணுக்கிட்ட ஏமாறுவீங்க. அதுவே ஒரு இன்ஸ்டன்ட் ஆகிடும். அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு போங்க. உயர்ந்த நிலை, உச்ச நிலைமை, பூர்வீக சொத்து, வெளிநாடு பிரவேசம், வெளி தேசத்து பிரவேசம், நிறைய லாங்குவேஜ் பேசக்கூடிய தன்மைலாம் கன்னிராசிக்கு உண்டு. ஆனால் இந்த சின்ன ஏமாற்றம் உங்களுக்கு ஒரு புள்ளியை வச்சு கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில். முடிஞ்ச அளவுக்கு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா கன்னிராசி பெண்களுக்கு எந்த குறையும் கிடையாது. நான் தான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரத்தில் தாய் தகப்பனை மீறினீங்கன்னா நீங்கள் கோழி முட்டை. வாழ்க்கையவே இழந்து போகக்கூடிய தருணம் இந்த வருஷம் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாற்றங்களுக்கு வரக்கூடிய தருணம் வரப்போகுது. அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு வேணும். உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க, உங்கள் முன்னோரை நினைங்க. தாய் தகப்பனை வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாமியை கும்பிடுங்க, அவங்கள வேண்டுங்க. அவங்க பாதத்தில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுங்க. கோடியாக சம்பாதிப்பாங்க உங்கள் தாய் தகப்பன். பல லட்சங்களுக்கு அதிபதியானவங்க தான் கன்னிராசியோடைய பெண்களுடைய ஆண்களோ பெண்களோ அவங்களுடைய அப்பா அம்மா. அவங்க கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இப்படி கோஆப்ரேட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா நஷ்டந்தான் ஆவீங்க, கஷ்டந்தான் ஆவீங்க, பல இழப்புகளை சந்திப்பீங்க. பெரிய வீடு கட்டுன்னு கேட்டால் கூட கட்ட முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கக்கூடிய தருணமும் உண்டு. ரசித்து ருசித்து வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க பிரில்லியண்ட்டு. நாட்டுக்கோ வீட்டுக்கோ தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அர்ப்பணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். கர்மப்பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு 35 வயசுக்கு மேலேயும் வரும். ஒட்டுணர்ந்து போங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மை அடையக்கூடிய ஒரு ராசி, எந்த குறையும் வரக்கூடாது. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.